1 இயராக நம்ம வந்து செரி விலாக்ஸ் கராஜில் எடுத்து பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரிவீல் பண்ண போகிறோம். Z900 ஓனர் ஆனால் வந்து பயங்கரமாக வீலி பண்ணுவாப்புல. இந்த பண்ணுறாரு பாருங்க வீலி. 1 2 3. ஹலோ கைஸ், திஸ் இஸ் செரி அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய செரி விலாக்ஸ் கராஜில் தான் இருக்கோம். அண்ட் ரீசெண்டாக வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் பேக் நம்ம போட்டிருந்தேன் தட் நம்மளுடைய 1 இயர் ப்ராஜெக்டை வந்து 1 இயராக நம்ம வந்து செரி விலாக்ஸ் கராஜில் எடுத்து பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரிவீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் வீக்கே ரிவீல் பண்ணியிருக்க வேண்டியது. பட் தென் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருந்ததுனால வந்து எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒரேடியாக வந்து பர்ஃபெக்டாக ரிவீல் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் வந்து இத்தனை நாளாக வந்து நம்ம ரிவீல் பண்ணாமல் வச்சிருந்தோம். ஆப்வியஸ்லி அது ஒரு பைக் தான். அந்த பைக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆப்வியஸ்லி அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பர் பைக் தான். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய செரி விலாக்ஸ் கராஜில் யார் யார் ஒர்க் பண்ணுறா அப்படின்ற ஒரு இன்ட்ரடக்ஷன், எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். நம்மளை நம்பி வந்து சர்வீஸ் விட்றீங்க, உங்களுக்குலாம் தெரியணும்ல யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறா, என்ன மாதிரி டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்காங்க நம்மக்கிட்ட அப்படின்றது. ஸோ அதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் ரிவீல் பண்ணிடலாம். இப்போ தான் புதுசாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இதுதான் வந்து நம்மளுடைய செரி விலாக்ஸ் கராஜ். இங்கெல்லாம் வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது வந்து எல்லாமே வந்து ஒரு போர்டில் கிளியராக வந்து உங்களுக்கு எழுதி போட்டு வச்சுருக்கோம், பார்த்துக்கோங்க. அண்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ZX10 நிற்குது. இங்கே வந்து ஃபுல்லாக வந்து சர்வீஸ்க்கு வந்திருக்க வண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நிப்பாட்டி வச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு முட்டு சந்து க்ளோஸ்டான ஒரு ஏரியான்றதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, சேஃபாக தான் இருக்கும் எல்லாமே. இதுதான் வந்து ஆதி. என்ன நடக்குதுங்க? இதுதான் வந்து அகமத் ப்ரோ. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். தம்பி அப்படியே உன் பேர் சொல்ல மறந்துட்டேன்டா. அப்துல். இவர் தான் வந்து கார்த்திக். எனக்கு கார்த்திக் வேணும்னு தான் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கேன். அவர் கல்யாணம் பண்ணிட்டாரா? அவருக்கும் கல்யாணம் ஆகல. அவன் எங்க இருக்கானே தெரியல. இவங்க 2 பேருமே வந்து நம்மளுடைய சீனியர் டெக்னீஷியன். இவர் வந்து இப்போ தான் வந்து கத்துக்குட்டி. இவர் இப்போ வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஜுக்கு வந்திருக்காப்புல. அண்ட் இது வந்து எதுக்கு கராஜ் கிட்ட வருது, காலைல டிஃபன் பாக்ஸ் கட்டின்னு வீட்டில் வந்து கிளம்பி வந்துடும். ஏன் வருது எதுக்கு வருதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் தெரியாது, அதுக்கும் தெரியாது. என்ன டுஃபா? இருங்க, இங்க இருங்க, இங்க வாங்க ப்ரோ. எல்லாரும் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன் ப்ரோ, இங்க வாங்க ப்ரோ. இவர் தான் வந்து ஆகாஷ். என்னுடைய சில பேரை பார்க்க பிடிக்கும், ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும். இந்த பவரை பார்க்காமே பிடிக்கும்டா. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும். என்னுடைய பார்ட்னர் அண்ட் சீஃப் மெக்கானிக். இங்க ஒரு ஹாய், மூஞ்சில ஒரு சிரிப்பு, ஒரு ஹாய். என்ன அப்படியே சமைஞ்ச போட்டு மாதிரி அப்படியே செவத்தோடு அடைஞ்சு நிற்கிறீங்க. இப்போ உடனே எல்லாம் ரிவீல் பண்ணல, ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். இதுதான் வந்து டேனி. டேய் என்னடா எல்லாம் பரபரப்பாக ஓடிட்டு இருக்கீங்க, நில்லுங்கடா. சொல்லுங்க ப்ரோ. ரொம்ப அம்சமா இருக்கீங்க. என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படியே தேச சாயிரும்டா. இதுதான் வந்து டேனி. ஸோ இப்போதைக்கு வந்து எனக்கு எடிட்டிங் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், எனக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்கு. இது வந்து பிரவீன், என்னுடைய எக்ஸ் எம்ப்ளாயி, எக்ஸ் எடிட்டர். இவன் தான் எப்போ பார்த்தாலும் பொம்பளை சோக்கிலே சுற்றிக்கிட்டு இருக்கான்றனால வர பொண்ணுங்களா பாக்குறீங்களே, அதுக்கு காரணம் என்ன? காஜி தான். உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? பொண்ணுன்னு எழுதி வச்சாவே அது 5 நிமிஷம் தடவை, அதனால ப்ரிஃபரன்ஸ் எதுவும் இல்ல. பொண்ணுனாலே ஓகே தான். ஆயாவா இருந்தா? ஆயாவும் பொண்ணு தானே, அதனால ப்ராப்ளம் இல்ல. ஒரே பொம்பளை சோக்குன்றதுனால பையன் வேலையை விட்டு தூக்கிட்டேன். இப்போதைக்கு வந்து நம்மளுடைய செரி விலாக்ஸ் கராஜில் என்னவா இருக்கான் ப்ரோ? சூப்பர்வைசர். இவன் தான் சூப்பர்வைசரா? விளங்கிடும். இன்னும் வந்து ரிவீல் பண்ணல, இப்போ வந்து ரிவீல் பண்ணிடுவோம். நம்ம எங்கள் டீம்லலாம் எல்லாருமே வந்து வெறி பிடிச்சவங்க. இப்படிதான் வந்து யார் அந்த வெறி பிடிச்சிங்க? வாங்க. ஆளு பார்க்க தான் சூடானா சுளுக்கு எடுத்துருவாங்க. இருங்க, எதுவுமே இல்லை. இப்போ இதை பிச்சுட்டு இப்படியே கொட்டிடுங்க, ஓகேவா? அது வாசிங்களா? காட்டுங்க. வேஸ்ட். 1 2 1 2 3. எப்படி அடிக்கிறாரு வர? ஓகே மக்களே, இதுதான் வந்து நம்மளுடைய 1 இயர் ப்ராஜெக்ட். பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக ஒரு சினிமேட்டிக் ஷாட்டில் வந்து உங்களுக்கு இப்போ கிளியராக காட்டுற பாருங்க.
ஓகே கைஸ், இதுதான் வந்து 2006 to 2007 அந்த R1. இதில் என்னடா ஸ்பெஷல், இதில் என்னடா நீங்கள் வந்து 1 இயராக நீங்களாம் பண்ணியிருக்கீங்க, என்ன வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்கலாம். அதை பற்றி தான் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வெல்கம் கமான். இவர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணது நம்மளுடைய ஆங்காஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பைக் வந்து நம்ம எப்படி எடுத்தோம், அதை நான் இல்லை ஆக்சுவலாக வந்து பைக் எடுக்கும்போது நான் ஊரில் இல்லை, பைக் வந்து எப்படி இருந்துட்டு எடுக்கும்போது இப்போ எப்படி இருக்கு, என்ன பண்ணியிருக்கீங்க பைக்கில்? ஆக்சுவலி நாங்கள் இந்த வண்டி எடுக்கும்போது டோட்டலாகவே ரன்னிங் கண்டிஷன்லேயே கிடையாது. சத்தமாக நாங்கள் இந்த வண்டி எடுக்கும்போது ரன்னிங் கண்டிஷன்லேயே கிடையாது. ஸோ நாங்கள் எடுத்து ஃபுல்லாக ரீபில்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் வண்டி எடுத்தோம். ஸோ எடுத்துகிட்டு வரும்போது டோட்டலாகவே ஒரு ஸ்கிராப் கண்டிஷன் மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இருந்தது. ஸோ டோட்டல் இன்ஜின் ஃபுல் இன்ஜினுமே நாங்கள் ரீபில்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் ஒர்க்ஸு, பெயிண்டிங் ஒர்க்ஸு, சஸ்பென்ஷன் ரீபில்ட்லேருந்து A to Z ஃபுல்லாகவே இந்த வண்டி ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். இன்ஜினில் பார்த்தீங்கன்னா மெயினாக இதில் வந்து கனெக்டிங் ராடே போயிருந்தது. உங்களுக்கு கனெக்டிங் ராடு கிராங்க் ஷாஃப்ட் போயிருந்தது. ஸோ நாங்கள் கிராங்க் ஷாஃப்ட் அசம்பிளி, கனெக்டிங் ராடு எல்லாமே மாற்றிட்டோம். இந்த வண்டி ஏன் நாங்கள் எடுத்தோம்னா இது ரொம்ப ஸ்பெஷலான வண்டி. ஸோ 2007 5 வால் வச்சு லான்ச் பண்ணதில் இந்த ஒரு வண்டி மட்டும்தான் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். அதனால் இந்த வண்டி 50th ஆனிவர்சரி வேறு. ஆக்சுவலாக வந்து இந்த வண்டியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. பட் ஏன் வந்து அது ரெட் கலராக மாற்றினாங்கன்றது அது ஓனருடைய சாய்ஸு. ஓனர் வேறு யாரும் இல்லை, நம்ம டேனி தான். ஸோ டேனிக்காக தான் வந்து இந்த வண்டியை எடுத்து நம்ம ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணது. இங்கே வாடா தம்பி. ஸோ பையனை வந்து கூப்பிட்டு போய் இந்த R1 வந்து ஒரு ஸ்கிராப் கண்டிஷனில் கம்மி பட்ஜெட்டில் வாங்கி இன்னைக்கு பயங்கரமாக வந்து ரெடி பண்ணிட்டோம். என்ன ப்ரோ? கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் TNல இதுதான் 2வது வண்டியா? ஆமாம் ப்ரோ. 2 வண்டி தான் இருக்குது. 2வது வண்டின்றத விட 5 வால் இன்ஜினில் 2 வண்டி தான். 5 வால்வ் இன்ஜினில் 2 வண்டி தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த பைக்குடைய ஸ்பெக்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 74 bhp ஆக்சுவலாக அண்ட் 5 வால்வ் இன்ஜின். யூஸ்வலாக வந்து R1 எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து 4 வால்வ் தான் இருக்குது இப்போ இருக்கிறது எல்லாமே, கிராஸ் பிளேனாக இருக்கட்டும் அதெல்லாமே. ஸோ 5 வால்வுன்னு போது வந்து பயங்கர ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இதில் எந்த விதமான ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ABSஆக இருக்கட்டும், எதுவுமே கிடையாது. அதுதான் வந்து இதில் ஃபன்னான ஒரு பாட்டே. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு பொசிஷன், இதை ரைட் பண்ணுற பொசிஷனே. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்போவோட மாஸ்டர் சிலிண்டர்ஸ் வந்துடும். ஓகே. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்துடும். ஃப்ரண்ட்டில் டொக்கிக்கோ கேலிபர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரம்போ ரோட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர்லையுமே பார்த்தீங்கன்னா நிசின் கேலிபர்ஸும் பிரம்போ ரோட்டர்ஸ் இருக்கும். ஸோ பிரேக்கிங் வைஸ் நான் ABS இருந்தாலுமே பிரேக்கிங் நல்லா டாப் நாட்சில் தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த பைக் ஓட்டுற அளவுக்கு வந்து அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் வந்து வேறு எந்த பைக்லையுமே வராது. ஆனால் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஸ்டாக் எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவல் கண்டமாக இருந்தது. அந்த ஸ்டாக் எக்ஸாஸ்ட் கொண்டு எத்தனுவா இதுதான் கைஸ் இதோடைய ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டு. இந்த சூப்பர் பைக் இது மீன்ஸ் இந்த R1 வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக வந்து துரு பிடிச்சி போய் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றது. அண்ட் அந்த எக்ஸாஸ்ட்டை தூக்கி போட்டு AR போட்டிருக்கோம் நம்ம. இந்த பாருங்கள். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சவுண்டு வேறு லெவலில் மாசாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டே வந்து இது வந்து சவுண்ட் நல்லா தான் இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து ஸ்டாக்கை புதுசாக வாங்கி மாட்டிடுவோம் நம்ம. பட் இப்போதைக்கு வந்து இந்த ஒரு எக்ஸாஸ்ட்டை போட்டிருக்கோம், AR போட்டிருக்கோம் 2 சைடுமே. பட் இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைக்கை மேபி ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து ரேஸ் ட்ராக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டு தனியாக வாங்கி வச்சுட்டு ட்ராக் போகும்போது வந்து ட்ராக்கில் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம். ஸோ இப்போ வாங்க டெஸ்ட் ரைட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ராவான பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு போய்ட்டு ஃபியூல் போட்டுப்போம். ஃபியூல் போட்டு அப்படியே வந்து ரீல்ஸுக்கு கொஞ்சம் ரோலிங் ஷாட்ஸ் எடுப்போம் நம்ம. யார் பின்னாடி அப்படியே கார் எடுத்துகிட்டு வாங்க. யாராவது வரீங்களா? சவுண்டு தான் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. கைஸ் ஸ்பீடு வந்து மைல்ஸ் பர் ஹவரில் இருக்குது, கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் இல்லை. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூல் கம்மியாக இருக்குன்னு காட்டுது. பட் ஆனால் வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்பின்னு தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரா பவர் கைஸ். எந்த விதமான ஒரு எலக்ட்ரானிக்ஸ் எதுவுமே கிடையாது வண்டியில். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ECM தான் கண்ட்ரோல் பண்ணுது மோஸ்ட்லி. என்ன ஒரு பவர் டெலிவரி.
இந்த நியூட்ரல் லைட் மட்டும் வந்து எரிஞ்சிட்டே இருக்குது. அது வந்து ஸ்பீடாமீட்டருடைய எரரு. ஸ்பீடாமீட்டர் வந்து நம்ம புதுசாக வந்து மாற்றணும்னா கொஞ்சம் கஷ்டம்ன்றதுனால ஸ்பீடாமீட்டராக எதுவுமே மாற்றலை. பட் ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஸ்கிராப்பில் இருந்து நம்ம ஒரு பைக்கை எடுத்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை கிடையாது. இதோடைய அதுவும் 2006 2007 மாடல்லாம் வந்து யோசிச்சு பாருங்க. அதோடைய பார்ட்ஸை வந்து நம்ம சோர்சிங் பண்ணுறதுக்கே வந்து நம்மளுக்கு டைம் ஆயிடும். ஒரு பார்ட்டையும் பார்த்து சோர்சிங் பண்ணி அதில் வந்து நிறைய மிஸ்மேட்ச் ஆகி திரும்ப அனுப்பி விட்டு நிறைய காசு லாஸ் ஆகி அந்த மாதிரிலாம் வந்து தான் வந்து நம்ம ரெடியே பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக வந்து நிறைய பேருக்கு வந்து சூப்பர் பைக் வாங்கணும்னு ஆசை இருக்கும். பட் ஆனால் வந்து நிறைய பட்ஜெட் இருக்காது. பட் நீங்கள் தாராளமாக வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்கிராப் கண்டிஷனில் இருக்க சூப்பர் பைக் கூட வாங்கி எடுத்துகிட்டு நம்ம கராஜுக்கு வாங்க. இல்லை நீங்கள் அந்த மாதிரி வாங்க போறீங்கன்னா நம்ம கராஜ் ஆளுங்க வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு கூட கூப்பிட்டு போங்க. ஸோ அவங்க பார்த்து வந்து நம்ம இதாக ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தா வாங்கிக்கோங்க. ரெடி பண்ணுற பட்ஜெட்டும் வந்து மோஸ்ட்லி பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க இது இவ்வளோ பட்ஜெட் ஆகும் ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பவர் கைஸ் வண்டி. அது இல்லாமல் சவுண்டு எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப பான்னு கிளிக்குது அப்படியே. ஆக்சுவலாக வந்து எனக்கு நேற்று தான் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் நம்ம கராஜில் எல்லா வண்டிக்கும் மோஸ்ட்லி வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்ட் போட்டுருங்க இதுக்கப்புறம். ஏன்னா வந்து அது தேவையில்லாத ஒரு தலைவலி நமக்கு வந்து எங்கன்னா வந்து போலீஸ் போய் நிற்பாங்க பிடிப்பாங்க. இந்த ஒரு தலைவலி கான்செப்ட்லாம் வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ மோஸ்ட்லி வந்து ஸ்டாக்குக்கு மாற்றிருங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ரேஸ் ட்ராக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணுற வண்டிக்கு மட்டும் நம்ம வந்து எக்ஸாஸ்ட் போட்டுக்கலாம். மற்ற எல்லா வண்டிக்கும் வந்து நம்ம ஸ்டாக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு பிளான். ஸோ இந்த வண்டிக்கு வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்ட் வந்து வந்துடும் நம்மளுக்கு. ரொம்ப வந்து ஆசையாக வந்து நாங்கள் ரெடி பண்ண ஒரு R1. அது இல்லாமல் R1 வந்து இப்போ நம்ம எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே மோஸ்ட்லி சூப்பர் பைக்குன்னு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து தெரிய வந்தப்போ எனக்குலாம் வந்து R1 அதுக்கப்புறம் வந்து RC8 அயபூசா இதெல்லாம் தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சூப்பர் பைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரியுமே எனக்கு. மற்ற மாடல்ஸாக வந்து எனக்கு பெருசாக வந்து ஐடியா கூட கிடையாது அப்போலாம். 0 to 60 வந்து 2 seconds நினைக்கிறேன். 0 to 100 வந்து 3.5 seconds என்னமோ நினைக்கிறேன். 3 seconds சம்திங் 3 செகண்ட்குள்ளே தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ராவான ஒரு பவரை கொடுக்கும் 5 வால்வ் அப்படின்றதுனால. அதனாலேயே வந்து ரொம்ப ஸ்பெஷல் கைஸ் இந்த வண்டி. அந்த ஒரு 5 வால் வண்டி அப்படின்னாலே வந்து 5 வால்வ் இன்ஜின்னாலே வந்து நம்மளுக்கு வந்து செம்ம ஒரு ஸ்பெஷல். ஏன்னா பவர் அதோடைய பவர் டெலிவரியே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் 4 வால்வுக்கும் நீங்கள் 5 வால்வுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து கிராஸ் பிளேன் வந்து அது சவுண்டுக்காக வந்து பிடிக்கும். பட் எனக்கு வந்து கிராஸ் பிளேனை விட இந்த மாடல் தான் ரொம்ப பிடிச்ச மாடல். அதுவும் இந்த 50th ஆனிவர்சரி அந்த எல்லோ கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எல்லோ கலர் வந்து மாற்றிட்டாங்க. பட் இதுவுமே வந்து கேண்டி ரெட் நல்லா இருக்குது சூப்பராக இந்த கலருமே. ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணிடலான்ற மாதிரி தான் வந்து நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். சரி ஓகே நம்ம ரெடி பண்ணிவிட்டு சேல் பண்ணி விட்ருவோன்னு. பட் இப்போ வந்து அந்த சேல் பண்ணுற ஐடியாவே போயிடுச்சு ஒன்ஸ் வந்து ஓட்டினதுக்கப்புறம். ஏன்னா ஒரு பைக்னால் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு பயத்தை கொடுக்கணும். ஒரு சூப்பர் பைக்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து பார்த்து பொறுமையாக ஓட்டுவோம். ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே. பட் ரொம்ப லீனியரான ஒரு பவர் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வந்து அது பெருசாக வந்து அட்ராக்ட் பண்ணாது என்னையே. ஸோ அதனால தான் வந்து இந்த பைக் வந்து சீரியஸாகவே வந்து அந்த ஒரு ரா பவர் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் லிட்டரலாக. இன்னும் ஒரு மிஷின். இந்த மிஷின்லாம் எனக்கு எப்பவுமே வந்து இந்த ஒரு ஒன்று யூனிக்காக இருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும். எதனா ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது நம்மளுக்கு அந்த ஒரு அட்ராக்ஷனாக எனக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கணும்னா வந்து எதனா ஒரு விஷயத்தில் ஸ்பெஷலாக இருக்கணும். ஸோ இந்த வண்டி வந்து யூனிக்னஸாக இருக்கட்டும், பவர்ஃபுல்லாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ஒரு அட்ராக்டிவான ஒரு வெஹிக்கிள் எனக்கு பர்சனலாக. நிறைய பேர் வந்து நான் என்ன பைக் வாங்குறதுன்னு R1 கமெண்ட் போட்டுட்டு இருந்தீங்க. இப்போ நம்மளுடைய செரி vlogs டீமில் ஒரு R1 இருக்கு. அதனால வந்து அதுவும் வந்து ஒரு பீஸ்டே இருக்கு நம்மக்கிட்ட. ஸோ இப்போதைக்கு நமக்கு R1லாம் இல்லை, வேற எதனா ஒரு சூப்பர் பைக் ஃபியூச்சரில் வாங்குவோம். So, let's get it. Whoa, clear out the room, I'm coming through. They wanna see what I'm about. Yeah, I got skills, do it for the thrill. I'm on a paper route. Extra
extra, read about it. I'm today's trending topic. I put commas over bullshit. Yeah, I put that on mamas. They tryna block all my blessings. They thought I lost for stepping. I bet on me and my team. ISO is what I'm repping. Put on for the whole city. Yeah, I got them rocking with me. I bet on me and my team. ISO is what I'm repping. Sending emojis. I'm blowing a pack of that OG. Don't be acting like you know me. இதுதான் வந்து எங்கள் டீமில் எதுக்கு இருக்கு ஏன் இருக்குன்னு தெரியாத ஒரு ஜென்மம். Z9 ஓனர் ஆனால் வந்து பயங்கரமாக வீலி பண்ணுவாப்புல. இந்த பண்ணுறாரு பாருங்க வீலி மூஞ்ச. ஓகே கைஸ், டெஸ்ட் ரைடை முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 இயராக வெயிட் பண்ணி இப்போ தான் வந்து அந்த வண்டியை வந்து நம்மளால் ஓட்டவே முடிஞ்சுது. இன்றைக்கெலாம் நான் வந்து வந்த அன்றைக்கி ஓட்டிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து சும்மா ஒரு ஸ்பின் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தோம். அண்ட் சீரியஸாக சொல்லணும்னா வந்து வேறு லெவல் ஒரு பவர் அல்டிமேட். அது இல்லாமல் வந்து ரொம்பவே பெருமையாக இருக்குது. நம்மளுடைய கராஜில் ஒன்றுமே இல்லாமல் அது நான் பழைய அந்த ப்ரீவியஸ் ஃபோட்டோஸ் நான் போடுறேன் பாருங்கள். ஒன்றுமே இல்லாத இந்த ஒரு வண்டியை பயங்கரமாக வந்து ரெடி பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கோன்றதில் வந்து அது ஒரு தனி ஒரு கெத்து தானே நமக்கு. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஒரு ஜீரோலேருந்து ஆரம்பித்து மேட் மிஷினாக வந்து ரெடி பண்ணியிருக்க R1 தான் இது. அண்ட் ரியலி ப்ரவுட் அண்ட் ரியலி ஹாப்பி. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பைக்ஸை வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய செரி விலாக்ஸ் கராஜுக்கு வாங்க, சர்வீஸ் விடலாம். இல்லைனா வந்து உங்களுக்கும் வந்து ஒரு பழைய சூப்பர் பைக்கு அதெல்லாம் வாங்கி உங்களுக்கு எடுத்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னாலும் வந்து நம்மளுடைய கராஜுக்கு எடுத்துகிட்டு வாங்க. இந்த ஒரு vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ guys like today's video. As usual, just eat, sleep, ride and repeat that again. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. டாடா பை பை. Watch me isolate. Clear out the room, I'm coming through. They wanna see what I'm about. Yeah, I got skills, do it for the thrill. I'm on a paper route. Extra, read about it. I'm today's trending topic. I put commas over bullshit. Yeah, I put that on mamas.